சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 124வது தலமும் 241வது தேவார பாடல் பெற்ற தலம் தான் திருவாமூர், இல்லைன்னா திருவாய்மூர்னு சொல்லுவாங்க. இது எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் இது. அப்பர் பெருமான் வேதாரண்யத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இங்கு வா அப்படின்னு இறைவன் கனவுல சொன்னதாக சொல்லப்படுது. மூலவர் பேர் வாய்மூர்நாதர், இறைவி பேர் பாலி நன்மொழியார், தலமரம் பலாமரம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம். சம்பந்தர் 2ஆம் திருமுறை 111ஆம் பதிகமும், அப்பர் பெருமான் 5ஆம் திருமுறை 50ஆம் பதிகமும், சுந்தரர் ஒரே ஒரு பாடல் பாடியிருக்கிறார். 7 விடங்க தலங்களில் தியாகராஜர் தலங்கள் இது 6வது தலம். இங்குள்ள தியாகர் பேர் நீல விடங்கர். நடனம் கமல நடனமாகவும் ரத்தன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த கோவில் கிழக்கு பார்த்த கோவில். தியாகராஜ சன்னதிக்கு மூலவருக்கு தெற்கு பகுதியில் இருக்குது. அபிஷேகம் ஒரு நாளைக்கு 2 முறை நடைபெறுது. ராஜேந்திர சோழ வளநாட்டு வண்டாலை வேலூர் கூற்றத்து திருவாய்மூர் உடைய நாயனார் கோவில்னு கல்வெட்டில் சொல்லப்படுது. இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா வலது கையில் நந்தி வைத்திருக்கிற அமைப்பில் இருக்கிறார். அம்பாள் இறைவன் 2 பேருமே கிழக்கு நோக்கி தான் இருக்காங்க. இந்த கோவிலும் திருக்குவளை மாதிரியே நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த கோவிலோட இன்னொரு மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா, இங்கே 8 பைரவர்களில் 4 பைரவர்கள் உருவத்தில் இருப்பாங்க. நீங்கள் படத்தில் பார்த்தா கூட தெரியும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 4 தண்டு வச்சுருப்பாங்க. அதுவும் பைரவராக கருதப்படுது. அதாவது இந்திரனுடைய மகனான ஜெயந்தன் பூஜை செய்ததாக சொல்லப்படுது. அது சித்திரை முதல் வெள்ளிக்கிழமையில் நடைபெறும். ஐப்பசி மாதம் முதல் நாளில் தான் தியாகராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறதா சொல்கிறாங்க. இது திருவாரூர்லேருந்து திருக்குவளை வழியாகவும் இந்த ஊருக்கு வரலாம். ஆனால் எட்டுக்குடி கோவில் ரொம்ப பக்கம் இந்த ஊருக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட வரலாறு பார்ப்போம். அதாவது திருமறைக்காடுன்னு சொல்கிற வேதாரண்யம் கோவிலை 10 பாடல்கள் பாடி அப்பர் பெருமான் துறக்கிறார் அந்த கதவை. ஆனால் சம்பந்த பெருமான் ஒரே ஒரு பாடல் பாடி அந்த கதவை மூடுகிறார். இதனால் வருத்தப்பட்ட அப்பர் பெருமான் அந்த தளத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது திருவாய்மூரில் இருப்போம் தொடர்ந்து வா அப்படின்னு இறைவன் கனவுல சொல்ல அப்பர் பெருமானுக்கு காட்சி கொடுக்குறார் இறைவன். சம்பந்தரும் அப்பர் பெருமானை தேடி இங்கே இறைவனோட நடன காட்சியை கண்டதாகவும் சொல்லப்படுது. இதுதான் இங்கே உள்ள விஷயம். கல்வெட்டு தகவல் படி பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழனோட 3ஆம் ஆட்சியாண்டு, அதாவது 33ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு மன்னிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரு திருவிழா நடந்திருக்கு. அந்த திருவிழா நடக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 4 மங்கள தெருக்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் உள்ள பிராமணர்களை காணியுடைய 30 வட்டத்து காணியுடைய சிவபிராமணர்கள் சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட தான் எல்லா நிலதானமும் எல்லா கோவில் வரவு செலவுகளும் அந்த காலத்தில் நடந்ததாக கல்வெட்டு தகவல்